ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் மற்ற எல்லா மாதங்களையும் விட இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் கலந்து வரும். இந்த ரெண்டையும் கோர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம்தான் ஆகஸ்ட். இந்த மாதத்தில் இந்த மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயும் வியாழனும் மறைவில் இருக்கிறார், சுக்கிரனும் மறைவு, சனியும் மறைவு. இந்த 4 பேரும் மறைவில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ஒன்று கூடி 5ஆம் இடத்தில், ராசியில் ராகு, 7ல் கேது, 5ஆம் இடத்துல சந்திரன். இந்த தோற்றத்தில் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், பலன்கள் எப்படி இருக்கும்? ராசி நாயகன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் செவ்வாயோடு கூடி இருக்கின்றார். பாக்கியாதிபதி செவ்வாய். 2 பேரும் மறைந்த போதிலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் அவங்க 2 பேரும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த தோட்டம் துறவுகள், விவசாய நிலங்கள், இல்லை கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் நிறைய கிடைக்கும். வாடகை உயர்வாக நீங்கள் கூட்டி கொடுக்கக்கூடிய அதாவது வாடகை கூட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு. கூடுதலாக கொடுப்பவங்களுக்கு தான் சிரமம், நீங்கள் கூடுதலாக வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் 7.5 சனி இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால அவர் அவ்வளவு வேகத்தை காட்ட மாட்டார். வேகத்தை காட்டாத வண்ணம் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு, 2 பேரும் மீனத்தில் ராகு, கும்பத்தில் சனி அப்படிங்கிற கணக்கில் இருக்கிறதுனால சனியின் வேகம் பாதி அளவு குறைந்தே காணப்படும். ஆகையினால 7.5 தாக்கம் அவ்வளவாக இருக்காது. செலவுகள் கட்டுக்கடங்கி தான் இருக்கும். கூடிய ராசி நாயகன் செவ்வாயோடு கூடியதுனால நிலபுலன்கள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக விளங்கும். இனி ராசி நாயகன் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயுடன் கூடியதனால தனப்புழக்கம் அதிகரிக்கும். தனப்புழக்கம், பொருட்கள் வாங்கி விற்பனை, இதில் உள்ள லாபங்கள், அப்போ வியாபாரம் செய்தல், தொழில் பண்ணக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அடுத்தபடியாக 10 கூடையவனும் அதே குருதான். 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோடு கூடி இருக்கின்ற 2 9 அதிபனோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வர்க்கங்களில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய நோக்கம் இது அல்ல. இவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் வெகு தொலைவில் உங்களுடைய தொலைநோக்கு திட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வியாபாரத்திலையும் தொழிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. லாபாதிபதியுமாகிய விரையாதிபதியுமாகிய சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால அவருடைய செலவினங்கள் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கும். லாபங்கள் அதிகமாக தொடங்கக்கூடிய ஒரு கட்டம். ஆகையினால் லாபங்கள், பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே ஏன்னா 2க்குரியவன் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். யாரோட? தனக்காரகனோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால் தனக்காரகனும் தனஸ்தானாதிபதி ஒன்று கூடக்கூடாது. அப்படி ஒன்று கூடி மறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் நேருக்கு மாறான யோகமாக இருக்கும். தன தட்டுப்பாடு கடுமையாக இருக்க வேண்டிய இந்த கட்டத்தில் அவங்க 2 பேரும் 3ல் போய் மறைந்து அந்த சனிக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால தடையின்றி வருமானங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு தடையும் இருக்காது. பணப்புழக்கம் ரொம்ப சரளமாக இருக்கும். கோடிக்கணக்கான பணப்புழக்கம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். குடும்ப அமைப்பும் கொஞ்சம் மன அமைதி குலைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மாதத்தில் இந்த ஆகஸ்ட் 1 பிறந்த உடனே கொஞ்சம் அந்த மன நிம்மதியும் தெளிவும் கிடைக்கும். மன நிம்மதியும் தெளிவும் கிடைப்பதுவே ரொம்ப யோகம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதம்தான் குழப்பம் ஏற்படுவது போல இருந்துச்சு. இந்த மாதத்தில் குழப்பத்துக்கு பதிலாக சந்தோஷம் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு கட்டம். காரணம், தனக்காரகனும் தனஸ்தானாதிபதியும் 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாங்க. 9 அதிபதி பாக்கியாதிபதி தோப்பனார் வர்க்கத்தில் ஏற்பட்ட இடையூறுகள், மறைமுக தொல்லைகள், இவைகள்லாம் அந்த மாதத்திலிருந்து விலை விட்டு ஓடி போயிடும். இந்த பேய் விரட்டினது போல அந்த அவங்க செய்த சதி திட்டங்களெல்லாம் அம்பலமாகி அதெல்லாம் உங்களை விட்டு பறந்து ஓடிவிடும். 3-8 அதிபதியாகிய அந்த சுக்கிரன், 3-8 கூடைய சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அவர் இப்போ உங்களுக்கு பலமாகத்தான் இருக்கிறார். அப்போ
கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகளால் அந்த தாம்பத்திய சுகம் கெட்டு போயிருந்தது. அதன் மூலமாக இப்போ அதெல்லாம் விடுபட்டு உங்களுக்கு சர்வசாதாரணமாக மனைவியுடன் கூடிய சல்லாபங்கள் உல்லாசங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தடையின்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. 4-7 அதிபதி ஆகிய புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 5ஆம் இடத்துல கடன்காரனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல சூரியன் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால சூரியனும் புதனும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. இது மற்றவங்களுக்கு யோகமாக இருக்கும். உங்களை பொறுத்த மட்டும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் என்ன சந்தேகம் என்பது உங்களுக்குள்ளே ஏற்படும். நீங்கள் அதுக்கு தகுந்த நடந்துக்கிட்டுறீங்க. பிற பெண்கள் தொடர்பு, அதே சமயத்தில் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நிறைய செலவழித்தல், கடன் வாங்கி கொடுத்தல், இப்படிலாம் நடக்கின்ற காரணத்தினால மனைவி உங்கள் கூட்டம் கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள்லாம் போடத்தான் செய்வாங்க. இது நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை சரி செய்து கொண்டால் குடும்பம் நிம்மதியாக இருக்க தொடங்கும். சில கூட்டு குடித்தனங்களில் இருக்கக்கூடியவங்க கூட்டை விட்டு வெளியேறக்கூடிய கட்டம், தனி குடித்தனம் நடத்தக்கூடிய ஒரு கட்டமாக வந்துவிடும். அது மனைவியினால் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுடைய மறைமுகமாக கேர்ள் ஃப்ரெண்ட் செய்யக்கூடிய வேலையால் நீங்கள் வெளியேறக்கூடிய கட்டம் விட்டது. சந்திரன் 4ல் இருந்துச்சுன்னு சொன்னால் தாயாருடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆரோக்கியம் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால அந்த ஆரோக்கியம் கெடாது. ஆரோக்கியம் கெடுவதற்கு பதிலாக ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரியாக அமைந்துவிடும். இந்த பரிவர்த்தனை பெற்றிருப்பது நல்லதாக இருக்குது. மேலும் 4க்குரியவன் சூரியனோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால ஆதிபத்திய தோஷம் விலகிவிட்டதனால தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார்கள். அதே சமயத்தில் தாய் வழி உறவுகளிலிருந்து உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக அமையும். 5ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருந்த காரணத்தினால பூர்வீக வழிகளில் இருந்த தூரத்து சொந்தத்தின் மூலமாக நல்ல செய்தி தேடி வரும். இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகத்தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் வீடு சர வீடு அப்படிங்கிறதுனால தாய் வழி சொந்தம் தூரத்து சொந்தத்தில் இருந்து உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலான செய்திகள் கிடைக்கும். இன்னொரு செய்தி கொஞ்சம் துயரப்படக்கூடிய சம்பவமும் செய்தியாகவும் இருக்கும். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் 6க்கு உடையவன் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஒரு செய்தி உங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மற்றொரு செய்தி சங்கடப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். 7க்குரியவன் 5ஆம் இடத்துல இருந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டதுனால இந்த கூட்டு தொழில் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகமாக இந்த காலகட்டத்தில் காணப்படும். அதன் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அந்த மாதிரியாக அமைப்பு இருக்குது. அந்த மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்களில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. 6க்கு அதிபதியாகிய சூரியன் 5ல் இருக்கின்ற காரணத்தினால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ண பீடைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகையினால உடல் உழைப்பதோடு உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக கருதப்படுகின்றது. 8க்குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கெட்ட பேர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வராது. இந்த கெட்ட பேரெல்லாம் விலகி போயிடும். ஏன்னா 8க்குடையவன் 6ல் மறையலாம், 3க்குடையவன் 6ல் மறையலாம். இப்படி மறைகின்ற காரணத்தினால ஆரோக்கியம் நல்ல பேர் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய குறைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னால் எந்த விதமான சிரமமும் இருக்காது. அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது. இப்போ வரிசையாக பார்க்கலாம். லக்கணத்தில் ராகு, உங்களுக்கு லக்கணத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால அந்த மன கோளாறுகள், மன பிராந்தியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட இப்போ ராகு கொஞ்சம் வலிமை இழந்து காணப்படுவதனால உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்கொள்ளலாம். மற்றவர்கள் ஆலோசனைகளை கேட்க வேண்டாம். 2 சுத்தம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை துளிர்விடும், தனப்பிராப்தி அதிகரிக்கும். கூடவே தன காரகன் குரு இருக்கின்ற காரணத்தினால தனப்பிராப்தி அதிகரிக்கும். கொஞ்சம் பிடிவாதனை இருக்கும். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டீர்களேயானால் சுகம் பெருகத் தொடங்கும். 4ல் சந்திரன் தொலை தொடர்புக்கு போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீண்ட தூர பிரயாணம் ஒன்று அமையவிருக்கின்றது. அந்த பிரயாணம் உங்களுக்கு வெற்றியாகவே விளங்கும். 5ஆம் இடத்துல சூரியன் சொந்த பந்தங்களிடையே மனக்கசப்பு ஏற்படக்கூடிய கட்டம். அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். 5ஆம் இடத்துல புதன், கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் உஷாராக இருங்க. விலை மாதர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். பணம் காலியாகக்கூடிய கட்டம், அது விலை மாதர்களால் காலியாகக்கூட கட்டம். ஆகையினால ரொம்ப சபலத்தை கொஞ்சம் அடக்கி வைப்பது நல்லது.
6ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது பலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பலம் இருக்கின்ற காரணத்தினால வாகன சுகம் சிறப்பாக விளங்கும். நீண்ட தூர பிரயாணத்தினால் நன்மைகள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. 7ஆம் இடத்துல உள்ள கேது வந்து குருவின் பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தினால எதிராளிகள் வந்து உங்களுக்கு எதிராளின்னா இந்த இடத்துல வந்து நண்பர்கள், இந்த எதிரி வேற, எதிராளிகள் வேற. எதிராளிகள் அப்படிங்கிறது உங்களை சேர்ந்தவர்கள், நண்பர்கள் வந்து அந்நிய நண்பர்கள், அந்நிய தேசத்து நண்பர்கள், அந்நிய மொழி இனத்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. 8, 9, 10, 11 சுத்தம், 12ஆம் இடத்துல சனி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால பெரிய வில்லங்கமெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்கள் எதிர்பார்க்குறது போல் 7.5 சனி அப்படி செஞ்சிடும் இப்படி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சுமூகமாக ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உண்மையை சொல்ல போனால் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கிறீங்க, கட்டுப்பட்டு இருக்கும். இந்த மாதிரியாக சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. 10ஆம் இடத்துக்குரியவன் வந்து 5ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்குரியவன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலையும் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல முன்கோபத்தை காட்டாமல் நீங்கள் கொஞ்சம் இருப்பது நல்லது. முன்கோபத்தை காட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரங்கள் அந்த முன்கோப பேச்சால் வந்து நீங்கள் சஸ்பெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு கூட போயிடலாம். சின்ன விஷயமாக தான் இருக்கும். படக்குன்னு கோபம் வந்து எதையாவது பேசிடுவீங்க, பேசுகிறதுனால அது பெரிய விஷயமாகி அந்த பெரிய விஷயம் ஏற்பட்டு அது வேற எங்கேயோ திசை திரும்பி நீங்கள் சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு கூட போயிடலாம். அதனால் சாதாரண விஷயங்களை வந்து ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கி ஆள்வது நல்லது. அதே தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களும் எதிராளிகள் கேட்கக்கூடிய விலை முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் 1000 ரூபா சொல்கிறத வந்து 500 ரூபா 300 ரூபாய் கேட்டாலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் சாந்தமாக பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அது நட்பாக மாறி நீங்கள் என்ன விலைக்கு விரும்பினீங்களோ அதே விலைக்கு நீங்கள் விற்றுருவீங்க. அது வந்து முதல்ல பேச்சு அப்படித்தான் தொடங்கி ஒரு நம்மளை நக்கல் பண்ணுறானோ, நையாண்டி பண்ணுறானோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணக்கூடிய அளவு தான் எதிராளி அந்த விலையை கேட்பார். ஆனாலும் கூட அது ஒரு போக்கில் கேட்பாங்க. நீங்கள் வந்து பொறுமையாக பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் அது நல்ல விதமாக அந்த வியாபாரம் தொழில் நடந்துவிடும். ஆக இந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து எந்த விதமான கேடும் இல்லை. அதனால் அதை வந்து பக்குவமாக பேணி காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தொலை தொடர்பில் போயிட்டு வரக்கூடிய தொழில், அந்த உத்தியோக வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு இவைகள்லாம் மிகச்சிறந்ததாக உங்களுக்கு அமைஞ்சு காணப்படுகின்றது. இது போக பெண்களுக்கு அப்படின்னு தனி பலன்களாக நிறைய அன்பர்கள் கேட்கறதுனால இப்போ மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த மீனராசியில் பிறந்த பெண்களை உங்களை பொறுத்த மட்டில் ரொம்ப பொறுமைசாலிகள் தான் நீங்கள். அதில் எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன விட்டு கொடுக்கும் தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். போனால் போயிட்டு போகுது, நம்ம ஏமாந்தது போல இருப்போமே அப்படிங்கிறது போல் உள்ளுக்குள்ளே நினைத்து கொண்டு சில தியாகத்தன்மைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு உண்டு. அது உங்களுக்கே இயல்பான ஒரு விஷயமாகும். எதையும் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்கள் நீங்கள். இப்போ பெண்களுக்கு வந்து இந்த ராகு வந்து மீனத்தில் இருக்கின்ற காரணத்தினால அந்த உணர்ச்சிகள் அடக்கி வாசிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொந்தளிப்பு ஏற்படத்தான் செய்யும். எனினும் 12இல் அமர்ந்திருக்கின்ற சனி வந்து கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறார். இந்த கருநாகம் ராசியில் இருந்த போதிலும் கூட 12இல் அமர்ந்திருக்கின்ற சனி வந்து அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால வேறு எந்த பிரச்சனைகளும் உருவாகாதவாறு ராகு செய்யக்கூடிய சேஷ்டைகளை சனி வந்து சரி செய்து விடுவார். சனி செய்யக்கூடிய தொல்லை துயரங்களை ராகு சரி செய்து விடும். ஆக உங்களுக்கு 2 வகையிலும் கெடுதல்கள் வராமல் ஒருத்தருக்கொருத்தர் உங்களை பார்த்துக்கிடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்களே ஒரு உங்கள் குழந்தைய ஒரு மீனத்தில் பிறந்திருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி இருந்து சொன்னால் இது ஆரம்ப 7.5 அப்படிங்கிற கணக்கில் வரும். அப்படி இருக்கின்ற கட்டத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து சில சூழ்நிலைகள் கொஞ்சம் முணுமுணுப்புகள், சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் 7ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையை பெற்றிருந்த போதிலும் கூட இந்த கணவன் சம்பந்தப்பட்ட வகையில் மாமன் மாமிகள் ஓரகத்தி இவங்கள்லாம் கொஞ்சம் சலசலப்பை கொடுத்துக்கிட்டு தான் வருவாங்க.
இந்த சலசலப்பு வந்து உங்களை வந்து பாதிக்க போகிறதில்லை. நீங்கள் ஏற்கனவே தைரியசாலியாகவும் மன அழுத்தம் உடையவராகவும் எப்பயுமே இருப்பீங்க. உள்ளதை வந்து வெளியே காட்டிக்கிடாத பக்குவம் வந்து உங்கள்கிட்ட உண்டு. ஆகையினால இதை பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். பெருசாக எடுத்த போதிலும் கூட என்ன ஆகும், ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் இந்த உங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்ளாமல் எப்போதும் போல நீங்கள் வாட்டு ஓடிக்கொண்டே இருங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு சர்வசாதாரணமாக இயங்க ஆரம்பித்து விடும். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் முரடன் என்ற போதிலும் கூட 3ஆம் வீடு வந்து நல்ல வீடு. செவ்வாய்க்கு 3ஆம் வீடு நல்ல வீடு அப்படிங்கிற காரணத்தினால மனதைரியம் அதிகமாக பிறக்கும். கூடவே குரு இருக்கிறார். தனத்தட்டுப்பாடு என்பது வராது. தனக்காரகனும் தன ஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். ஆகையினால தனத்தட்டுப்பாடு என்பது வராது. உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு வந்து குடும்ப பொறுப்புகளையும் சேர்த்து சுமக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த மாசத்துல வந்து கடுமையாகவே இருக்குது. இருப்பினும் அந்த 12ஆம் இடத்து சனி வந்து சுமையெல்லாம் தவிடு விடுவியாக ஆக்கிடுவார். அப்படிப்பட்டதாக இருக்குது. 4ஆம் இடத்துல உள்ள சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தாய்க்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரும். அங்கே என்னடான்னா மாமியார் மாமனார் சலசலப்பு தொல்லை துயரங்கள். பெற்றவளை பொறுத்த மட்டில் வந்து நல்லா தான் இருந்தால் திடீர்னு உங்கள் மேலேயும் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக, அதாவது வெறுப்புத்தன்மை காழ்ப்புத்தன்மையை வந்து காட்டுவது போல உங்களுக்கு தோணுது. தாய் வந்து அப்படி காட்ட மாட்டா. இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் நினைக்கின்ற செயல்பாடுகளில் வந்து அந்த மாதிரியாக ஒரு பிம்பம் தோன்ற ஆரம்பிக்கும். ஏன்னா 4 சந்திரன் இருக்கிறார். அதே சமயத்தில் 4 வீடு கொடுத்த புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு மாமியினுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் இங்கேயும் இவளும் எதிரி போல உங்களுக்கு காட்சி கொடுக்குது. அப்படி காட்சி கொடுப்பதனால உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ராகுதான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் வந்த வேகத்தில் சரி அதை துடைத்து விடுவார். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக 5ஆம் இடத்துல உள்ள சூரியன், இந்த அடிவயிறு பிரச்சனைகள் கொஞ்சம் சில பேருக்கு வரும். மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் இப்போ இடையில கொஞ்சம் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதத்தில் மறுபடியும் கொஞ்சம் உஷ்ண பீடையினால் தாக்கப்பட்டு, அதாவது அந்த ஒரு கிட்டத்தட்ட 10 தேதி தள்ளி எதிர்பார்த்துப்பீங்க. 10 தேதிக்கு முன்னாலே உங்களுக்கு அது சிக்கலை கொடுத்துரும். ஆகையினால் எந்த நேரத்திலும் உங்களுடைய உடல் உஷ்ணத்தை வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது நல்லது. கடினமான உணவுகளை வந்து தவிர்ப்பதற்கு பாருங்கள். சுற்றுப்புற சூழ்நிலைகள் நண்பிகளோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால தவிர்க்க முடியாத சில உணவுகளை சாப்பிட்டதன் காரணமாகவும் இந்த மாதிரி ஏற்படும். மன உணர்வுகளை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துல உள்ள கேதுவை வந்து குரு பார்த்துருக்கார். பட்சே ராசியில் உள்ள ராகுவை வந்து குரு பார்க்கறதுக்கு இயலாது. அதே சமயத்தில் ராகுவுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும் வியாழனும் இருக்கின்ற காரணத்தினால மனதைரியம் உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். அதன் பொருட்டு நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அந்த இருந்தாலும் இரவு நேரங்களில் வந்து சில பாரம் அழுத்துவது போல இருக்கும். அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற காரணத்தினால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகளை வந்து உங்கள் மீது சந்தேக பார்வையோடு கூட கணவன் பார்க்கலாம். அதனால் இந்த சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் குறிப்புணர்ந்து அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வது நல்லது. அதாவது சொல்லுவாங்க, குடிக்கிறது பால் எதுக்குப்பா பரமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு குடிக்கிற, அது வேற எங்கேயும் போய் உட்காந்து குடிக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. நீ அது பாலும் கல்லும் வெள்ளையாத்தான் இருக்குது. நீ பால் தான் குடிக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க. பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து குடிக்கிறது கல்லுன்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சீன் இப்படித்தான் உங்களையும் சந்தேகிப்பாங்க. கணவன் வந்து சந்தேகிப்பார். அதனால் இதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் அதற்கு தகுந்தவாறு இந்த மாதத்தை நகர்த்துவது நல்லது. அடுத்தபடியாக இந்த நாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்க்கத்தில் வந்து அவங்க மூலியமாக தான் சண்டையே வரும். அதாவது விருந்தாடியாக வந்த நாத்தனார் வந்து மைத்துனி நாத்தனார் இவங்க வந்து சொல்லக்கூடாத சில வார்த்தையை வந்து லைட்டாக சொல்லிட்டு பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. இது இங்கே மாமனார் மாமியார் உங்களுக்குள்ள புகைச்சல் கடுமையாக ஆரம்பிச்சிடும். தாக்கு பிடிக்க முடியாது. அந்த பேசுகிறத வந்து கேட்டு சகிக்க முடியாத அளவுக்கு, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆகையினால தான் தனி குடித்தனம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகுது. கணவன் சந்தேகத்தின் பேரில் இருக்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனி குடித்தனம் போகக்கூடிய ஒரு வாக்கியத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம். அது அவராகவே எடுப்பது வந்து நல்லது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வயிற்று சம்பந்தப்பட்ட சில பேருக்கு வந்து உப்புசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படலாம். நீர் சம்பந்தப்பட்ட பிடிப்பு ஏற்படலாம்.
இந்த மாதிரியாக இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. நீண்ட நேரம் தூங்காமல், இரவில் நீண்ட நேரம் தூங்காமல் இருந்தால் உடல் பாதிப்பு கொடுக்கத்தான் செய்யும். ஆகையினால் இரவு 9 மணிக்கு பெரும்பாலும் படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுற்றுப்புற சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் சில பேருக்கு, சில பெண்களுக்கு தூக்கமே 11, 11:30 ஆயிரும் வீட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இன்னும் சில பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாருமே உயர் மட்ட பெண்களாக, பணக்கார பெண்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நடுத்தர வர்க்க பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு கல்யாணம் கழிஞ்சு ஒரு அடிமை போல சில பெண்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அதெல்லாம் சகிக்க முடியாத தன்மையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட குடும்பங்களில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட அவங்களுடைய படுக்கை நேரமே 11:30 ஆயிரும். காத்தால சீக்கிரமாக எழுந்து அறக்க பறக்க எழுந்து அடித்து ஓடணும் வேலைக்கு. 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் ஓட முடியும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை பெண்களாகி உங்களுக்கு அந்த சுமை, மனபாரம், உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட சில பேர் கடின சொற்களால் பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தி கொண்டு இருப்பது நல்லா புரியுது. ஆகையினால நீங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும். இந்த மாதம் முக்கியமான சில கட்டங்கள் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக 1/8/2024, 3/8/2024, 4/8/2024, 7/8/2024, 8/8/2024, 16/8, 17/8, 19/8, 22/8, 24/8, 31/8/2024 இந்த தேதிகளில் என்ன நான் வலியுறுத்தியிருக்கிறேனோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் அக்கறை எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அதாவது விடுதலை கிடைக்கலைங்கிறது ரெண்டாவது. அதாவது எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய பெண்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இருப்பினும் நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் நிம்மதி கிடைக்க வேண்டும். ஆனால் அதில் அப்படித்தான் பார்க்குறேன். முற்றிலும் உங்களை சரி பண்ண முடியாது. அந்த குடும்பத்திலிருந்து உங்களுக்கு சற்று நிம்மதி, அதாவது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா கூட நிம்மதியான தூக்கம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்காக நான் சொல்லியிருக்கிறேன். அதனை அடுத்து உங்களுடைய தியான முறையிலும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறைகள்லையும் நீங்கள் அதை ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்தி ஈர்ப்பு கொடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி நினைக்கின்றீர்களோ அந்த மாதிரியாக வாழ்க்கை நிச்சயமாக அமையும். ஆகையினால் அதை கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிறக்கின்ற ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்து காணப்படும். நன்றி, வணக்கம்.